எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்னோபால் புத்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா இடையில இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று வந்து கலந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1990 இருந்து 2000 வருடங்களுக்குள்ளே நடந்த ஒரு .com பபுள் பிளாஸ்ட் பற்றி நம்ம பேசுகிறோம். சரிங்களா? அந்த காலகட்டங்களில் இன்டர்நெட் வந்து அப்போ தான் வந்து அமெரிக்காவில் வந்து கொஞ்சம் அதிக அளவில் மக்களுடைய பயன்பாட்டுக்குள்ளே வருது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு .com அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். .comனு முடியுது அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து எக்கச்சக்க வேல்யூவேஷன் வந்து கொடுக்க மக்கள் தயாராக இருந்தாங்க. எப்படி அப்படின்னா நம்ம கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாபமே பண்ணாத கம்பெனிக்கெல்லாம் எப்படி நம்ம இந்தியாவில் நம்ம வந்து அதிகமான பணம் கொடுத்து ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணமோ அதே மாதிரி 1990லேருந்து 2000 வருஷத்துக்கு 2000 வரைக்கும் அமெரிக்காவில் நடந்துச்சு. என்னைக்கு அமெரிக்காவில் அதாவது அமெரிக்காவில் எதெல்லாம் நடக்குதோ அது வந்து ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு திருப்பி அது இந்தியாவில் வந்து நடக்குதுங்க. அது அந்த வீடியோ மூலிமா நான் பார்த்தேன். இந்த படிக்கும்போது நான் நிறைய உணர்ந்தேன். அதாவது சாதாரணமாக வந்து சிம்பிளாக ஒரு குடோன் இருக்குன்னு வைங்களேன். ஒரு குடோனில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி அதில் .com அப்படின்னு போடுறாங்க. அந்த வெப்சைட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வருது அப்படின்னா, உடனே அதுக்கு வந்து மக்கள் அதிகமான வேல்யூவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாபமே பண்ணாத கம்பெனிக்கெல்லாம் வந்து பயங்கரமான வேல்யூவேஷன். இன்றைக்கி காசு போட்டு அடுத்த 6 மாதத்தில் வந்து மிகப்பெரிய அளவு ப்ராஃபிட் எடுத்த மக்கள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாக்ஸி ஓட்டக்கூடியவர், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல், ஒரு பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு தெரியாமல், ஒரு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே தெரியாத மனிதர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. எப்படி பணம் போட்டாலும் பணம் காசு பல மடங்கு பெருகுது. மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ எக்கனாமி வந்துருச்சு. நம்ம வந்து புதுசாக ஒரு எக்கனாமிக்கு உள்ளே போயிருக்கிறோம். இந்த இன்டர்நெட் வந்து உலகத்தையே மாற்ற போகுது. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வர்றது, ஏதாச்சும் ஒன்று பேசுறது, அந்த மாதிரி வரும்போது மக்கள் எல்லாம் வந்து பணத்தை வந்து ஐபிஓவில் வாரி இறைக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நம்ம கொரோனாக்கு அப்புறம் வந்து நாம் நிறைய பேர் உள்ளே வந்தோமோ அந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் அந்த மக்கள்லாம் வந்து நிறைய பேர் உள்ளே வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் காலையில் எந்திரிக்கிறாரு, எல்லா வேலையும் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு கடையில் பர்கர், கோக்கு சாப்பிட்றாரு. ஆஃபீஸ் போகிறாரு, உட்கார்றாரு, வர்றாரு. இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான நாய்ஸஸ் எல்லாமே வந்து அந்த மனுஷன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அந்த 2 மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வாரன் பஃபட், இன்னொன்று சார்லி மங்கர். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து இவங்க 2 பேருமே வந்து இந்த மாதிரி .com அப்படிங்கிற அது ஒரு நாஸ்டாக் வந்து வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை தொடுது. அப்போ வந்து என்னைக்குமே பெஸ்ட் ஹாத்வே சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாஸ்டாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஸ்லோ growth தான் காமிக்குது. ஏன்னா நம்ம பஃபட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ கோலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் அந்த சாலட் ஆயில் ஸ்கேம் நடந்துச்சு இல்லைங்க, அப்போ இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் வந்து ஒரு ஷூ கம்பெனியில் அடி வாங்கினது. ஸோ இதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து பஃபட் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்து இன்டர்நெட் உலகத்துக்குள்ளே நியூ எக்கனாமிக்குள்ளே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பஃபட் வந்துட்டு சிம்பிளாக சொல்கிறாரு, எனக்கு அந்த அந்த பிஸ்னஸ் வந்து புரியலை, அதில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஏன் லாபமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு வந்து மக்கள் ஏன் இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. இந்த கம்பெனியில் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு புரியாத ஒரு பிஸ்னஸ் ல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய ரூல் வந்து எனக்கு வந்து அந்த தொழில் புரியணும். அந்த தொழிலில் வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கணும். பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கணும். அப்போ தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே வந்து வாரன் பஃபெட்டை வந்து பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இந்த மனுஷன் வந்து பழைய ஆள் ஆயிட்டாடி, பழைய ஓல்டு மேன், பழைய எக்கனாமிக்கு தான் இவரெல்லாம் வருவார், புது எக்கனாமிக்குள்ளே வந்து இவரெல்லாம் வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கிரிட்டிசைஸ் வருது. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை, ஒரு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வாரன் பஃபெட் மேலே வந்து தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குது. 1 நாள் 2 நாள் இல்லைங்க. 1990லேருந்து 2000 வரைக்கும் நீங்கள் இப்போ நானே இருக்கிறேன்னு வைங்களேன், இல்லை நீங்களே தான் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க. ஆனால் ஒரு செக்டார் மட்டும் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் உங்களை வந்து எல்லாருமே 24 மணி நேரம் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அறிவு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இந்த எக்கனாமிக் செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே வெக்ஸ் ஆகி சரி ஏதோ ஒன்று ஆகட்டும், ஏதோ ஒரு கம்பெனியாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுவீங்களே. ஆனால் அந்த மனுஷன் எதையுமே கண்டுக்கலைங்க. இதெல்லாம்
அதாவது ஒரு தியான நிலைன்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தியான நிலைன்னு சொல்லலாம்னு வைங்களேன். யார் என்னமோ சொல்லிட்டு போறாங்க. என்னுடைய பாலிசிக்குள்ள இந்த கம்பெனிஸ் எல்லாம் வரல. அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படிங்கிற அவருடைய பாலிசியில அவர் தெளிவா இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவரு வந்து அந்த பபுள் வெடிக்கிற வரைக்கும் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் கூட சில ஆப்பிள் கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில வேற கதைங்க அடுத்தது பார்க்கலாம். இப்ப 2000 காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாட் காம் பபுள் வெடிக்குது. என்ன காரணம்னா, அ கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே இல்ல. ஆனா, அந்த கம்பெனி கடன் வாங்கி அந்த கம்பெனி அப்படியே ரோல் ஓவர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா கம்பெனியும் வந்து பேங்க்ரப்சி ஆகுது. நெறையா கம்பெனிகள் வந்து பேங்க்ரப்சி ஆகுது. இந்த டாட் காம் கூட மிங்கிள் ஆன எல்லா கம்பெனியுமே வந்து பேங்க்ரப்சி ஆகுது. நாஸ்டாக் அங்கிருந்து கீழ சரிய ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1998ல ஆரம்பிச்ச சரிவு 2000 வரைக்கும் முடியுது. கிட்டத்தட்ட 78% நம்ம 80% வச்சுக்கலாம்ல. நீங்க ரூ. 100 போட்டிருந்தீங்கன்னா, உங்க கையில ரூ. 20 தான் இருக்கும். அ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிராஷ் நடக்குது. அதில நெறைய பேர் என்ன நெனைச்சாங்க அப்டின்னா, ஓகே இது வந்து கரெக்ஷன் வர்றது வந்து சகஜம் தானே. நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாம். டவுன் சைட் ஆவரேஜ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கீழ விழுக கண்மூடித்தனமான டவுன் சைட் ஆவரேஜ் நடக்குது. ஸோ நிறுவனம் லாபமே பண்ணல. ஆனா அங்க ஆவரேஜ் பண்ணி என்ன பண்றது? ஒரு பிஇ ரேஷியோ பார்க்கல, ஒரு புக் வேல்யூ பார்க்கல, இல்ல கன்சிஸ்டன்சி டிவிடெண்ட் குடுக்குறாங்களா அது எதுவுமே பார்க்கல. ஆனா வந்து நெறைய பேர் ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து என்னைக்கு இருந்தாலும் வந்து இந்த கம்பெனி வந்து மீண்டும் மேல வந்துரும். நான் வந்து லாங் டைம் இன்வெஸ்டர் அப்டின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியெல்லாம் ஜீரோக்கே போயிருச்சு. நெறைய பேர் வந்து அவசரத்துல வந்து சரி வந்த லாபத்தையாச்சும் எடுத்துட்டு ஓடுவோம் அப்டின்ட்டு நெறைய பேரு வித்துட்டு வெளிய போறாங்க. இதுல என்ன கூத்து அப்டின்னாங்க, நெறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் நெறைய லாபம் வருது. நான் ஏன் போய் வேல செஞ்சுட்டு இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வேலைய விட்டுட்டு கடன வாங்கிட்டு சுத்திட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நெறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு திடீர்னு கிராஷ் ஆகுது. நம்ம அத நம்பி தான் இருக்கிறோம். ஃபேமிலி எல்லாமே இருக்குது. அங்கருந்து வருமானம் நிக்கும்போது, அந்த மன அழுத்தம், முக்கியமா அந்த ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தின் காரணமா வந்து நெறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ, இப்ப வந்து பஃபட் வந்து ஹாயா கால் மேல கால போட்டுக்கிட்டு, கோக்க குடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா கிராஷ் ஆகுது. இவரு தான் வந்து அவருக்கு டாட் காம்க்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்ல அப்டின்ட்டாரு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் கீழ கிராஷ் ஆகுது. பஃபட் ரொம்பவே காமா இருக்காரு. இப்ப வந்து ஃபைனலா வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. மனுஷன் ஓல்டா இருந்தாலும் பயங்கர புத்திசாலியா தான் இருக்காரு. நம்ம தான் வந்து பஃபட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்டின்ட்டு மக்கள் வந்து கடைசியா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பஃபட்ட கேட்கும்போது, "ஏன் இது மாரி எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண?" அப்டின்னு கேட்கும்போது வழக்கம் போல தான். ஆ ஃபேமஸான ஒரு டயலாக் முடிச்சுட்டு விட்டுட்டாரு. "எனக்கு புரியாத பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணல. 2வது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேன். என்னைக்கு பிளட் ஆன் த ரிவர் என்னைக்கு மார்க்கெட்ல வந்து பயங்கரமான கிராஷ் நடக்குதோ, அன்னைக்கு தான் நான் உள்ள வருவேன். இப்ப கிராஷ் நடந்திருக்குது. இனிமேல் நான் ஏதாச்சும் ஷேர்ஸ் வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல வந்து முடிக்கிறாருங்க. மீதி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. இதுதாங்க டாட் காம் பபிள்ஸ் வெடிச்சது. ஸோ இது மாதிரி நிறைய இப்போ ஏஐ பபிள் வெடிக்க போகுது. உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ஸா வந்து மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல வந்து உஷாராயிக்கிங்க. முடிஞ்சா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துக்கலாம். இல்ல நல்ல கம்பெனில டிஃபென்சிவா இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். வாங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.